கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். யோசேப்பு இப்படியாக சொல்லுகிறார்: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுகப் பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய இளைய குமாரனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். சிறுமையை அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த யோசேப்பு தன் சகோதரர்களால் வெறுங்குழியில் போடப்பட்டு விலைக்கு அடிமையாக விற்கப்பட்டு வீண் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே கைதியாயிருந்து அநேகம் சிறுமைகளை தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே சந்தித்த யோசேப்பு தேவனுடைய தரிசனமும் வாக்குத்தத்தமும் நிறைவேறுகிற நாள் வந்தபோது கர்த்தர் எந்த தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டானோ, எங்கே சிறைச்சாலையிலே கைதியாக இருந்தானோ அந்த இடத்தில் கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார். சிறுமைப்பட்ட தேசத்தில் பலுகி பெருகச் செய்தார். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே செய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.